தமிழீழ விடுதலைக்காகவும் தமிழின மறுமலர்ச்சிக்காகவும் தனது வாழ்நாளையே அர்ப்பணித்த குரல் ஒன்று இருக்கிறது. அந்த குரல் தேனிசை செல்லப்பா. ஒரு உண்மையான கலைஞன் விடுதலையை சுமப்பதல்ல முக்கியம், அவரின் குரல் இன்னும் அந்த இலட்சியத்தை சுமந்து நிற்கிறதா என்பதே முக்கியம். அந்த வகையில் பார்த்தால் தேனிசை செல்லப்பா இன்னும் நமது போராட்டத்தின் உயிர்க்குரலாகவே உள்ளார். அவரது குரல் ஒரு பாடல் மட்டுமல்ல, அது ஒரு போராட்டம், அது ஒரு அழுகை, அது ஒரு எழுச்சி. தாய்மண்ணின் நெஞ்சோசை, மக்களின் துயரம், போரின் வலி, இவை அனைத்தையும் ஒரே இசையில் இணைத்து உலகம் முழுதும் ஒலிக்கச் செய்தவர் அவர். வாருங்கள் புலிகளே தமிழீழம் காண்போம் என்று தொடங்கி மக்களின் மனங்களில் ட்ரெண்டரக் கலந்த பாடல்களை இவ்வுலகுக்கு தந்தவர். வாருங்கள் புலிகளே தமிழீழம் காப்போம், வாழ்வாம் நாவாம் ஒருகை பார்ப்போம். 1990ஆம் ஆண்டு யாழ்ப்பாணம் கோட்டையிலே 5 லட்சம் மக்கள் நிறைந்த இசை நிகழ்வில் அவர் பாடிய போதும் அந்த மேடை மட்டுமில்லை, மக்களின் உள்ளங்களும் அதிர்ந்தது. தடை விதித்திருந்த லண்டன் மாநகரம் கூட அவரது குரலை மதித்து தடையை விலக்கியது. இது ஒரு எமது இனத்தின் அங்கீகாரம். வீரத்தின் வேகம், தாய் நிலத்தின் வலி, மக்களின் புலம்பல், இவை அனைத்தையும் ஒரே குரலில் உலகிற்கு சொன்னவர் தேனிசை செல்லப்பா. புதுயுகம் பூக்கும் பூக்கும் இன்னல்கள் யாவையும் தீர்க்கும் தீர்க்கும். இங்கு புதுயுகம் பூக்கும் பூக்கும் இன்னல்கள் யாவையும் தீர்க்கும் தீர்க்கும். தங்கை பிறந்திடும் தண்டைகள் நீர்ந்திடும், சாவில் எழுதிய ஜாதகம் மாறிடும். அந்த குரல் தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களிடமும் பாராட்டி பெற்றது. அன்புடைய இசை என்பது சுகம் தரும் ஒன்று மட்டுமல்ல, அது ஒரு ஆயுதமாகவும் மாறும். அந்த ஆயுதத்தை கையிலெடுத்தவர் தேனிசை செல்லப்பா. அந்த ஆயுதத்தால் அவர் இதயங்களை வென்றார், உணர்வுகளை எழுப்பினார். ஒரு மாமனிதராக, ஒரு இனத்தின் குரலாக உயர்ந்தார். தலைவர் மேல் ஆணை எடுப்பாய், எதிரிகள் விழவோங்கி அடினே கொடுப்பாய். சுடடானே சுடு பகை வெறியர் விழட்டும், சுடு நம்மை அழ வைத்த கொடியர் அழட்டும். நெருப்போடு என்னடா விளையாட்டு. இன்று நாம் அவரை பற்றி பேசுவதில்லை, ஆனால் அவர் குரலை நினைவு கூர்கிறோம், ஒரு எழுச்சியை உணர்கிறோம், அந்த வரலாற்றை மீண்டும் உயிர்ப்பிக்கிறோம். அவரது ஆத்மா சாந்தியடைய இறைவனையே வேண்டுகின்றோம்.